கைதியை போலீசார் தஞ்சை அழைத்து செல்லவே இன்னும் 2 மணி நேரமாகும் என்பதால் விசாரணைக்கு பிறகு இன்றே அவர் விடுவிக்கப்படுவாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். இன்று காலை 11 மணி அளவில் சென்னையில் வைத்து எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்பட்டார். நடிகை திரிஷா குறித்து அவதூறாக பேசியதாக இந்த வழக்கு என்பது பதியப்பட்டிருக்கிறது. 9 பிரிவின் கீழாக இந்த வழக்கு என்பது உதயநிதி ஸ்டாலின் மீது பதியப்பட்டது. அதன் பிறகாக இன்று காலை சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டது. திமுக சார்பில் நீதிபதி இளந்திரையன் முன்னிலையில் அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று கோரப்பட்டது. அதன் பிறகாக நீதிபதி 12 மணிக்கு விசாரிக்கிறேன் என்று உத்தரவிட்டிருந்தார். அதன் பிறகாக அரசு தரப்பில் 12 மணிக்கு அதற்கான கோப்புகளை கொண்டு வராமல் காலம் தாழ்த்தியதால் 2:15 மணிக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்கிறேன் என்று நீதிபதி உத்தரவிட்டார். அதன் பிறகு 2:15 மணிக்கு இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது நீதிபதி இளந்திரையன் இன்றுக்குள்ளாக எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை விடுவிப்பு செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தார். அதே நேரத்தில் ஆளும் தவேக அரசின் தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணன் ஆஜராகி அரசு அவரை ரிமாண்ட் செய்யக்கூடிய எண்ணத்தில் இல்லை, அதாவது மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு அதன் பிறகு அவரை சிறையில் அடைக்கும் எண்ணம் தவேக அரசிற்கு இல்லை என்று நீதிமன்றத்தில் தெளிவுபடுத்தியிருந்தார். ஆகவே சிறையில் அடைக்க வாய்ப்பில்லை என்பது அரசும் உறுதிப்படுத்திவிட்டது. நீதிபதியும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியும் இன்றுக்குள்ளாக உதயநிதி ஸ்டாலின் விடுவிப்பு செய்ய வேண்டும் என்று உத்தரவும் பிறப்பித்து விட்டார். இதனை மீறி ஒரு மேஜிஸ்ட்ரேட்டால் அவரை சிறையில் அடைப்பதற்கான உத்தரவை பிறப்பிக்க முடியாது என்றால் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய உத்தரவு இருக்கிறது. கீழமை நீதிமன்றத்துடைய மேஜிஸ்ட்ரேட்டுகள் உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதியுடைய உத்தரவை மீறி செயல்படுவதற்கான வாய்ப்புகள் கிடையாது. ஆகவே அவர் சிறையில் அடைப்பதற்கான எந்த விதமான சூழலோ அதற்கான சாத்தியக்கூறுகளோ இல்லை. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறத்தில் தற்பொழுது அவர் காலை 11 மணி அளவில் சென்னையில் வைத்து கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் 1 மணி நேரம் 30 நிமிடத்திற்குள்ளாக நேரத்தில் செல்லும் அரியலூருக்கு பதிலாக 3 மணி நேரம் ஆகும் திருச்சி வழியாக தஞ்சாவூருக்கு காவல்துறையினர் வழியை மாற்றி தற்பொழுது அவருடைய வாகனத்தில் காவல்துறையுடைய வாகனத்தில் அவரை அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அரியலூர் காவல்துறையினர் இந்த வழியை மாற்றி இருக்கிறார்கள் என்பது தற்போதைய மிக முக்கியமான செய்தியாக இருக்கிறது. ஆகவே 3 மணி நேரம் ஆகும் திருச்சி வழியாக தற்போது தஞ்சாவூருக்கு பயணம் செய்கிறார்கள். பெரம்பலூர் வந்த அந்த காவல்துறையுடைய வாகனம் பெரம்பலூர் அரியலூர் வழியாக தஞ்சாவூர் செல்லலாம். ஆனால் அவ்வாறு சென்றால் 1.5 மணி நேரத்துக்குள்ளாக சென்றடைய முடியும். ஆனால் அந்த பாதையிலிருந்து பெரம்பலூரிலிருந்து மீண்டும் திருச்சி வழியாக தஞ்சாவூர் செல்வதற்கான பாதையை இப்பொழுது காவலர்கள் தேர்வு செய்து அந்த வழியாக உதயநிதி ஸ்டாலினை காவல்துறை வாகனத்தில் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இதன் மூலமாக கூடுதலாக ஒரு 1.5 மணி நேரம், சுமார் ஒரு 2 மணி நேரத்திலிருந்து 2.5 மணி நேரம் வரை கூடுதலாக ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தற்பொழுதே மணி 5 மணி ஆகிறது. ஆகவே சுமார் ஒரு 7 மணி அல்லது 7:30 மணி அளவில் தஞ்சாவூரை சென்றடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதன் பிறகாக 1 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் காவல் நிலையத்தில் வைத்து உதயநிதி ஸ்டாலினிடம் விசாரணை நடத்த காவலர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதன் பிறகாக தான் அவர் விடுவிப்பு செய்வார். அதாவது காவல்துறையை பொறுத்தவரை நாம் கேட்டபொழுதே காவல்துறை உயர் அதிகாரிகள் கூறக்கூடிய கருத்து என்னவென்றால் சுமார் 9 மணி அல்லது 10 மணிக்கு பிறகாக தான் அவரை விடுவிப்பு செய்வதற்கான திட்டம் வைத்திருப்பதாக ஒரு தகவலாக கூறுகிறார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது 9 அல்லது 10 மணிக்கு பிறகாக விடுவிப்பு செய்தால்தான் அவர் மீண்டும் பை ரோடு வழியாக சென்னை வர முடியும், சாலை மார்க்கமாக சென்னை வர முடியும். நாளை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இருக்கிறது. தவேக அரசுடைய முதல் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. ஆகவே எதிர்க்கட்சி தலைவராக அவர் அந்த மாண்பை கடைபிடித்து சட்டப்பேரவைக்கு வர வேண்டியிருக்கிறது. ஆகவே மீண்டும் 10 மணிக்கு திருச்சி அந்த தஞ்சாவூரிலிருந்து புறப்பட்டால் 6 மணி நேரம், மீண்டும் ஒரு 2 மணி அல்லது 3 மணி வாக்கில் தான் அவர் சென்னை வர முடியும். அதன் பிறகாக ஒரு 3-4 மணி நேரம் உறங்கியது பிறகாக மீண்டும் தலைமைச் செயலகம் வர வேண்டியிருக்கிறது. இதனை அரசு அழகாக நித்யானந்தன், தற்போது விசாரணைக்கு பிறகு இன்று இரவுக்குள் உதயநிதி தற்போது வந்தடைவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இன்று இரவுக்குள் அவர் வருவாரா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. நாளை பட்ஜெட் கூட்டத்தொடரில் ஆனால் அவர் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் அப்படின்ற ஒரு சூழல்ல பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது இந்த கைது நடவடிக்கையை தொடர்ந்து அங்கு திமுகவினர் எந்த மாதிரியான ஒரு எதிர்வினை ஆற்றுவார்கள்? தலைமை செயலகத்திலிருந்து தொடர்பாக தினம் தகவல்கள் வெளியாகியிருக்கு. இதைதான் நாம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம். அவர் இன்று இரவு காவலர்கள் 10 மணிக்கு பிறகாக அவரை விடுவிப்பு செய்யும் பட்சத்தில் சாலை மார்க்கமாக அவர் வாகனத்தில் மீண்டும் சென்னைக்கு வரும் பட்சத்தில் 2 மணி நள்ளிரவு ஆகும். அதன் பிறகாக ஒரு 3 மணி நேரம் உறங்கியதற்கு பிறகாக நாளை தலைமைச் செயலகம் வர இருக்கிறார்.
நாளை அவர் தலைமைச் செயலகம் வரும் பொழுது மீண்டும் தலைமைச் செயலகத்தில் இந்த விவகாரம் என்பது எதிரொலிக்கும். ஏனென்றால் எதிர்க்கட்சி தலைவருடைய கைது என்பது 25 ஆண்டுகளுக்கு பிறகாக தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது. இதற்கு முன்னால் முதலமைச்சர்களாக இருந்த கருணாநிதியும் சரி, செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அதே போல எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், மு.க. ஸ்டாலினாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் முதலமைச்சராக இருந்த காலகட்டங்களில் இதற்கு முன்னதாக இந்த கைது நடவடிக்கைகள் எடுக்கும் பொழுது இது 25 ஆண்டுகளுக்கு பிறகாக ஒரு எதிர்க்கட்சி தலைவருடைய கைது என்பது தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது. ஆகவே இந்த விவகாரம் என்பது கட்டாயமாக தமிழக சட்டப்பேரவையில் எதிரொலிக்கும். நாளை கருப்பு பட்டை அணிந்து திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தலைமைச் செயலகம் வருவதற்கான அனைத்து விதமான சாத்தியங்களும் தற்பொழுது பேசி வருகிறார்கள். பதாகைகளை கொண்டு வருவதற்கு பேசி வருகிறார்கள். ஆகவே தலைமைச் செயலகத்திற்கு வரும் பொழுதே சட்டமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபடுவதற்கான அதிக அளவில் வாய்ப்பு இருக்கிறது. ஒருவேளை அவை காவலர்களை வைத்து சபாநாயகர் வெளியேற்றினால் தலைமைச் செயலகம் வெளியே இருக்கக்கூடிய சாலையில், சாலை மறியல், அதே போல ஊடகவியலாளர் இருக்கக்கூடிய அந்த 4ஆம் எண் வாயில் அங்கு அமர்ந்து போராட்டங்களில் ஈடுபடுவது, தர்ணாவில் ஈடுபடுவது என பல்வேறு வகைகளில் நாளை போராட்டத்திற்கு திமுகவினர் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. ஆகவே தவேகாரத்துடைய முதல் பட்ஜெட் ஒரு புறம் இருக்க, மறுபுறம் அந்த பட்ஜெட் ஒரு புறம் வாசிக்கப்படும் பொழுதே இந்த போராட்ட களம் என்பது நாளை சட்டப்பேரவை மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. எது எப்படியாயினும் தவேகாவை பொறுத்தவரை பட்ஜெட் விவரங்களை முழுமையாக வாசித்து முடிக்க வேண்டும். 1.5 மணி நேரம் முதல் 2.5 மணி நேரம் வரை அந்த பட்ஜெட்டுக்கான வாசிப்பு நேரம் என்பது இருக்கும் என கூறப்படுகிறது. ஆகவே நாளை என்ன நடைபெற்றாலும் பட்ஜெட்டுடைய வாசிப்பை ஒருபுறம் மரியவில்சன் வாசிக்கப் போகிறார். மறுபுறத்தில் திமுகவினருடைய அமளி, அதே போல வெளியேற்றம், வெளிநடப்பு, அதே நேரத்தில் போராட்டம், காவல்துறையினருடைய கைது, கருப்பு பட்டை என நாளை தமிழ்நாட்டு சட்டப்பேரவையில் இந்த கைது, உதயநிதி ஸ்டாலினுடைய கைது எதிரொலி என்பது நாளை கட்டாயமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் யாருக்கும் இல்லாத ஒரு சூழல் தான் தற்போது இருக்கிறது. இதற்காக தவேகா அரசும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். வழக்கமாக அவை காவலர்கள் ஒரு 100 பேர் 120 பேர் இருக்கிறார்கள் என்றால் கூடுதல் காவலர்களையும் வரவழைத்து ஒருவேளை சட்டப்பேரவை வளாகத்திற்குள்ளாக பிரச்சனை ஏற்படும், மைய மண்டபத்திற்குள்ளாக பிரச்சனை ஏற்படுகிறது என்றால் அவை காவலர்கள் தான் வர வேண்டும். காக்கி உடையில் இருக்கக்கூடிய காவலர்கள் அவைக்குள் வரக்கூடாது. ஆகவே அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது வெள்ளை நிறத்திலான அந்த உடை அணிந்திருக்கக்கூடிய காவலர்கள், அவை காவலர்கள், அவர்கள் கூடுதலாக நாளை பணியமர்த்தப்பட இருக்கிறார்கள். ஒருவேளை உள்ளே பிரச்சனையாகும் பட்சத்தில் அவையிலிருந்து தூக்கி வந்து வெளியேற்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு முன்னதாக இதே போன்று தற்போதைய திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமா இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் இதே போல சட்டப்பேரவையிலிருந்து வெளியே அவை காவலர்களால் தூக்கி வீசப்படும் பொழுது சட்டையெல்லாம் கிழிக்கப்பட்டு அதன் பிறகு அவர் காந்தி சிலை வெளியே அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட வரலாறுலாம் இருக்கிறது. ஆகவே இதே போல் நாளையும் இந்த விவகாரம் என்பது இருக்கும் என கூறப்படுகிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம் திமுக என்ன செய்ய போகிறது, என்னென்ன வடிவங்களில் போராட்டம் செய்ய போகிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. நித்யானந்தன், நீங்க சொன்னது மாதிரி கண்டிப்பா இந்த கைது நடவடிக்கை நாளை பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது எதிரொலிக்கும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த திமுகவினருடைய அந்த ஒரு அமளினால பட்ஜெட் முழுமையா நாளைக்கு தாக்கல் செய்ய சாத்தியம் இருக்கா, இல்ல இந்த இடையூறுனால கண்டிப்பா அந்த பட்ஜெட் தாக்கலுக்கு வந்து இடையூறு ஏற்படுமா? பட்ஜெட் தாக்கல் செய்யும் பொழுது இடையூறு ஏற்படும் என்பதால் தான் இந்த அவையிலிருந்து வெளியேற்றுவது, அவை காவலர்களை விட்டு வெளியேற்றுவது, அதன் பிறகாக கைது நடவடிக்கைகள் வெளியே வந்து போராட்டத்தில் ஈடுபட்டால் காவலர்கள் கைது செய்வது, சாலை மறியலில் ஈடுபட்டால் கைது செய்வது, இதெல்லாம் ஒரு புறம் நடக்கும். திமுகவினர் அவைக்குள்ளாக அமர்ந்து அமளியில் ஈடுபட்டால் மட்டுமே பட்ஜெட்டுடைய ஆவணத்தை படிப்பதற்கு சற்று சலசலப்பு ஏற்படுமே தவிர, திமுகவினர் வெளியேற்றி விட்டாலோ அல்லது வெளிநடப்பு செய்து விட்டாலோ பட்ஜெட் வாசிப்பதில் எந்த பிரச்சனையும் இருக்காது. நிதியமைச்சர் மரியவில்சன் அந்த 2 மணி நேரத்திலிருந்து 2.5 மணி நேரம் வரை இருக்கக்கூடிய அந்த பட்ஜெட் ஆவணங்களை முழுமையாக வாசிக்க இருக்கிறார். எந்த பிரச்சனை நடைபெற்றாலும் வாசிப்பதை நிறுத்தாமல் வாசிப்பதற்கு மைக்குடைய சவுண்டை அதிகரித்து நாளை அதற்காக ஆளக்கூடிய அரசு எப்பொழுதும் நாளை எந்த பிரச்சனை வந்தாலும் பட்ஜெட்டை முழுமையாக தாக்கல் செய்வதில் கவனமாக இருப்பார்கள். ஆகவே சூழல் அவர்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது. ஆளும் அரசிற்கு சாதகமாக தான் இருக்கும். அதற்கான கூடுதல் சாத்தியக்கூறுகளும் அங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே பட்ஜெட் வாசிப்பை நிறுத்தாமல் மரியவில்சன் படித்தால் மட்டுமே போதுமானதாக அங்கு இருக்கும். நித்யானந்தன், தற்போது இந்த ஒரு அமளினால பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து நடைபெறுவது நிறுத்த மாட்டாங்க. அவங்க வந்து அமளியில ஈடுபட்டு அவங்க வெளிநடப்பு பண்ணாலும் பட்ஜெட் தாக்கல் சுமூகமா நடைபெறும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த பட்ஜெட் தாக்கல் சுமூகமா நடைபெறுவதற்கு தலைமை செயலகத்துல என்னென்ன நடவடிக்கைகள், முன்னேற்பாடுகள் செஞ்சிருக்காங்க?
வழக்கமாக தலைமைச் செயலகம் நடைபெறும் பொழுது என்னென்ன முன்னேற்பாடுகள் நடைபெறுமோ அதையெல்லாம் தற்பொழுது இதே சட்டப்பேரவைக்கு அவர்கள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. காவலர்கள் துறை நாளை கூடுதலாக தேவைப்படுவது அவை காவலர்களும், அதே போல வெளியே சாலை மறியல் அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டால் கைது செய்வதற்கான காவலர்கள் தான். இது வழக்கமான நடைமுறையை தான் பின்பற்றி இருக்கிறார்கள். என்றால் வெளியே ஏற்கனவே இதே போல சட்டப்பேரவை நடைபெறும் பொழுது இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் உடனடியாக கைது நடவடிக்கைக்காக காவலர்கள் முன்கூட்டியே வைத்திருப்பார்கள். ஆகவே அந்த காவலர்கள் வழக்கம் போலதான் இருக்கிறார்கள். அவை காவலர்கள் தான் கூடுதலாக தேவைப்படும். என்றால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அல்லது 2 சட்டமன்ற உறுப்பினர் தான் பிரச்சனை செய்வார்கள். அவர்களை வெளியேற்றுவதற்கு அவை காவலர்களுக்கு சபாநாயகர் உத்தரவிடுவார். உத்தரவிட்டதுக்கு பிறகுதான் அவர்களை வெளியேற்றுவார்கள் குண்டுகட்டாக. ஆனால் நாளை திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் இந்த விவகாரத்தை கையில் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் கைது, மார்க்கண்டேயன் சிறையில் அடைப்பு, அதன் பிறகாக நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில் தற்பொழுது வெளியே ஜாமீனில் வந்திருப்பது, அதே போல முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சிறையில் அடைக்க முயற்சித்து மேஜிஸ்ட்ரேட் அவரை விடுவிப்பு செய்தது. இந்த விவகாரம் என்பது தொடர்ச்சியாக எதிர்கட்சியினரை முடக்கக்கூடிய செயலில் தாவேக அரசு ஈடுபடுகிறது என்று திமுகவுடைய குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆகவே தலைமைச் செயலகத்தில் வைத்து பேசக்கூடிய விவகாரம் என்பது அரசியல் ரீதியாக இருக்கும், சட்டப்பேரவை விவகாரமா இருக்கும். ஆகவே அதில் எந்த விதமான வழக்கு பதிவோ அல்லது அந்த உள்ளே பேசுவதற்கு எந்த விதமான நடவடிக்கையோ எடுக்க முடியாது. சபாநாயகர் தான் எடுக்க முடியும். சபாநாயகர் அதிகபட்சமாக அவர்களுடைய பதவியை பறிக்க முடியும், இல்லை என்றால் வெளியேற்ற முடியும். அவை காவலர்களை வைத்து தூக்கி வெளியேற்றுங்கள் என்று உத்தரவிடுவார். இதை தவிர்த்து எதுவும் செய்ய முடியாது. ஆகவே திமுகவிற்கு நாளை சட்டப்பேரவையில் வைத்து அமளியில் ஈடுபடுவது, இந்த விவகாரங்கள் குறித்து எதிர்க்க ஆளும் தாவேக அரசிற்கு அழுத்தம் கொடுப்பது என பல்வேறு விவகாரங்களை நாளை சட்டப்பேரவையில் எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிக அளவில் இருக்கிறது. பொதுவெளியில் வைத்து செய்தால் அது வழக்கு விசாரணை என்று செல்லும். ஆனால் சட்டப்பேரவைக்குள்ளாக வைத்து கேள்வி எழுப்பும் பொழுது ஆளும் கட்சி அதுக்கு பதிலளிக்க வேண்டும். ஆளும் கட்சியினர் முதலமைச்சரை பதில் கோரி நேரடியாகவே சட்டமன்ற உறுப்பினர் திமுகவினர் கேள்வி எழுப்புவார்கள். எதன் காரணமாக மற்ற அமைச்சர்கள் பேசும் பொழுது முதலமைச்சரை பேசக்கூட வலியுறுத்தினார்கள். என்றால் முதலமைச்சர் வழக்கமாக திமுகவினர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் முதலமைச்சர் ஒரு காகிதத்தில் எழுதி கொண்டு வருகிறார், அதை வாசிக்கிறார். நேரடியாக நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு அவர் பதிலளிக்க மறுக்கிறார். அவர் நேரடியாக 1-to-1 பேச மறுக்கிறார். இறுதி நாளில் அனைத்தையும் மனப்பாடம் செய்து சட்டப்பேரவையில் பேசுகிறார் என்று திமுகவினர் தொடர்ச்சியாக கூறி வருகிறார்கள். ஆகவே நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நேரடியாக முதலமைச்சர் சட்டப்பேரவையில் பதிலளிப்பாரா என்று திமுகவினர் நாளைய தினத்தில் தொடர்ச்சியாக அமளியில் ஈடுபடுவதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்க்கலாம். நாளை தமிழக சட்டப்பேரவையில் திமுகவினருடைய நடவடிக்கையும் தாவேகாவினருடைய நடவடிக்கையும் தமிழக மக்கள் நேரலையில் பார்க்க இருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விவகாரமா இருக்கிறது. மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சட்டப்பேரவையில் என்ன செய்கிறார்கள் என்று தமிழக மக்கள் நேரடியாக நாளை அனைத்தையும் கண்ணால் பார்க்க இருக்கிறார்கள் என்பது கூடுதல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. நித்யானந்தன், நீங்க சொல்றதுல இருந்தே தெரியுது நாளைக்கு அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் ஒரு அனல் பறக்கும் ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. இந்த ஒரு கைது நடவடிக்கை மற்றும் நாளை இருக்கக்கூடிய அந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது அங்க தலைமை செயல் அதிகாரிகளா இருக்கட்டும், மூத்த பத்திரிகையாளர், அரசியல் கட்சி நிர்வாகிகள் இது தொடர்பா என்ன சொல்றாங்க? வழக்கமாக இது போல ஒரு எதிர்கட்சி தலைவரை நாளை பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ள நிலையில் இன்று கைது செய்ய மாட்டார்கள். இரண்டாவது, ஒருவேளை கைது செய்யும் பட்சத்தில் ரிமாண்ட் செய்ய வேண்டும் என்பதுதான் ஒரு அரசு கைது செய்யும். ஆனால் தாவேக அரசு இதில் பின்வாங்கி இருக்கிறது. ஏன் பின்வாங்கியது என்றுதான் அரசியல் நோக்கர்கள் மத்தியில் தற்பொழுது கேள்வி எழுப்புகிறார்கள். என்றால் காலையில் கைது செய்த எதிர்கட்சி தலைவரை தஞ்சாவூர் வரை அழைத்து செல்லக்கூடிய காவலர்கள் நாங்கள் ரிமாண்ட் செய்ய மாட்டோம் என்று நீதிமன்றத்தில் ஏன் கூறுகிறார்கள்? ஒருவர் தவறு செய்திருக்கிறார், அவருக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது, 9 பிரிவில் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது, கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகம் முழுவதும் திமுக போராட்டத்தால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கிறது. இவ்வளவு பிரச்சனை நடைபெற்ற பிறகும் நாங்கள் ரிமாண்ட் செய்ய மாட்டோம், விசாரணைக்கு தான் அழைத்து சொல்கிறோம் என்று ஏன் நீதிமன்றத்தில் கூறுகிறது? தாவேக அரசு ஏன் பின்வாங்குகிறது? அப்படி என்றால் அவரை ரிமாண்ட் செய்ய வேண்டியதுதானே என்று அரசியல் நோக்கர்கள் மத்தியில் கேள்வி எழுப்பப்படுகிறது. ஆகவே தாவேக அரசு இந்த விவகாரத்தில் ஏன் பின்வாங்கியது என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் எழதான் செய்கிறது. ஒருவேளை இப்படி நடைபெறும் என்று தெரியாமல் புதிய அரசு, புதிய நபர்கள் இதை முன்னெடுத்து விட்டார்களா என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் செய்கிறது. நாளை பட்ஜெட் இன்று எதிர்கட்சி தலைவரை இதுவரை தமிழ்நாட்டு அரசியலில் இப்படி கைது செய்தது கிடையாது. எதிர்கட்சி தலைவர் கைது செய்த வரலாறுலாம் இருக்கிறது. ஆனால்
நெருக்கத்தில் வைத்து முன்னால் வைத்து கைது செய்த வரலாறு கிடையாது. இதைதான் நீதிமன்றத்திலும் திமுக தரப்பில் வாதிடப்பட்டிருக்கிறது. நாளை பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இன்று கைது செய்திருக்கிறார்கள் என்று. ஆகவே இந்த விவகாரத்தில் தாவேக அரசு ஏன் பின்வாங்கியது என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அரசிற்கு இது பின்னடைவாதான் அரசியல் நோக்கங்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறது. என்றால் எதிர்க்கட்சி தலைவரை கைது செய்து ரிமாண்ட் செய்திருந்தால் அரசு தைரியமாக இருக்கிறது, அவர் செய்த தவறுக்கு அவரை ரிமாண்ட் செய்திருக்கிறது என்று பார்க்கலாம். ஆனால் அவ்வாறு செய்யாமல் அடுத்து நாங்கள் விசாரணைக்கு தான் அழைத்து செல்கிறோம் என்று சென்னையில் கைது செய்தவரை தஞ்சாவூர் வரை தற்போது வரை காலையில் கைது செய்து தற்போது வரை அழைத்து சென்று கொண்டிருப்பது அரசியல் ரீதியாக மட்டுமே பழிவாங்க நடவடிக்கையாக மட்டுமே இது பார்க்கப்படுகிறது. ஆகவே இது ஒரு புறம் இருக்க அவர் பேசியது தவறா என்றால் அனைவராலும் அது தவறு என்றுதான் கூறப்படுகிறது. சிபிஎம் அதை தவறு என்கிறது, அதிமுக தவறு என்கிறது, பாமக தவறு என்கிறது, அனைத்து அரசியல் கட்சியுமே தவறு என்கிறது. பாஜகவுடைய வானதி சீனிவாசன் முன்னாள் எம்எல்ஏ அவரும் தவறு என்கிறார். ஆனால் இந்த தவறுக்கு அவர் அழைப்பாளை அனுப்பி அவரை விசாரணைக்கு அழைத்திருக்க வேண்டும். அதன் பிறகு அவர் வரவில்லை என்றால் 3 முறை அனுப்பி அதன் பிறகு வரவில்லை என்றால் கைது நடவடிக்கையை தொடர்ந்திருக்கலாம். இருந்த போதிலும் நாளை பட்ஜெட்டை வைத்துக் கொண்டு இன்று கைது என்று சொல்லிவிட்டு அவரை சிறையிலும் அடைக்க மாட்டோம் என்று சொல்வது அரசியல் பழிவாங்கலாகவும் அவரை திமுகவை அச்சுறுத்துவதற்காக இப்படி செய்கிறது தாவேக அரசு என்றும் தான் அரசியல் நோக்கர்கள் மத்தியில் தற்பொழுது பார்க்கப்படுகிறது. ஆகவே தாவேக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை தொடர்ந்து அரசியல் ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் பின்னோக்கி செல்கிறது என்பதுதான் இதன் மூலமாக அரசியல் நோக்கர்கள் மத்தியில் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அனிதா ராதாகிருஷ்ணனை இதே போல கைது செய்து சிறையில் அடைக்க முயற்சித்த போது நீதிமன்றமே விடுவிப்பு செய்தது. அதே போல இன்று உதயநிதி ஸ்டாலினை கைது செய்து நித்யானந்தன், இந்த ஒரு கைது நடவடிக்கையை வைத்து திமுக தரப்பில் இருந்து காலையிலிருந்தே நம்ம பார்க்க முடியுது, பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வராங்க. இந்த ஒரு கைது நடவடிக்கையை வைத்து திமுக தரப்பிலிருந்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்திற்கு அவங்க மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையெடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த நிலையில இந்த ஒரு நீதிமன்ற உத்தரவு உதயநிதியை விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு உத்தரவுனால அவங்களுடைய போராட்டம் எல்லாம் குறைஞ்சிருக்கா, அவங்களோட கொந்தளிப்பு அடங்கி இருக்கா, இன்னும் அதே நிலைதான் நீடிக்கிறதா? போராட்டத்துடைய வீரியம் சற்று குறைந்திருக்கிறது. என்றால் நீதிமன்றத்தில் நாங்கள் சிறையில் அடைக்க மாட்டோம் என்று அரசு தரப்பில் கூறியதாக போராட்டத்துடைய வீரியம் சற்று குறைந்திருக்கிறது. இருந்த போதிலும் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு அழைத்து செல்வதால் தஞ்சாவூரில் அதிக அளவில் திமுக தொண்டர்கள் அவருடைய காவல்துறைய வாகனம் வரும்பொழுது மாவட்ட எல்லையில் வைத்து அங்கு காவல் அந்த வாகனத்திற்கு முன்பாக போராட்டம் நடத்துவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். தஞ்சாவூர் தலைநகரான மாவட்டத்துடைய பகுதியில் அங்கு காலை முதலே போராட்டம் நடைபெற்று வருகிறது. காவலர்கள் கைது ஒரு புறம் செய்தாலும் மீண்டும் மீண்டும் போராட்டம் செய்து வருகிறார்கள். இது ஒரு புறம் இருக்க, அதே போல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவை, திருச்சி, மதுரை, கரூர், அதே போல தேனி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் காலை முதலே. ஆகவே வீரியம் குறைந்திருந்தாலும் நாளை மீண்டும் திமுகவுடைய எதிர்கட்சி தலைவரை கைது செய்திருக்கிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய மகன், அதே போல முன்னாள் துணை முதலமைச்சர், திமுகவுடைய அடுத்த கட்ட எதிர்காலமாக திமுகவினரால் மு.க. ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக உதயநிதி ஸ்டாலினை தான் பார்க்கிறார்கள். ஆகவே ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு ஈக்குவலாக தான் உதயநிதியும் பார்க்கிறார்கள். அந்த வகையில் உதயநிதியை கைது செய்ததை தொடர்ச்சியாக திமுகவினர் ஒரு தலைவரை கைது செய்ததற்கு ஈக்குவலாக தான் பார்த்து தற்போது காலை முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதற்குள்ளும் வீரியம் சற்று குறைந்திருக்கிறது. என்றால் விசாரணை செய்து முடித்துவிட்டு இன்று இரவு அனுப்பப்படுவார்கள் என்று கூறியதன் காரணமாக சற்று வீரியம் போராட்டத்துடைய வீரியம் என்று குறைந்துதான் காணப்படுகிறது. ஒருவேளை இன்று இரவு அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தால் நாளை தமிழ்நாடு முழுவதும் முழு அடைப்பிற்கு அறைகோல் எடுத்திருக்கும் திமுக, பந்து நடத்திருப்பார்கள். ஆனாங்க மாவட்ட தலைநகரங்கள் போராட்டம் நடத்திருக்கோம். அதே போல பேருந்துகள் ஓடி இருக்காது. இந்த அளவிற்கான திமுக போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு கட்சி தான். அதற்கான ஒரு திட்டம் என்பது பேசப்பட்டு வந்தது. இருந்த போதிலும் நீதிமன்றத்தில் அவர் விடுவிப்பு செய்யப்படுவார் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டது மட்டுமல்லாமல் நீதிபதியே அவரை இன்றுக்குள்ளாக விடுவிப்பு செய்ய வேண்டும் என்று நீதிபதி இளந்தரையனும் உத்தரவிட்டதன் அடிப்படையில் திமுக அனைத்தையும் ஒத்திவைத்து விட்டது. ஆகவே நாளை சட்டப்பேரவையில் மட்டும் இந்த விவகாரம் எனக்கு எதிரொலிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.